காதல் அது ஒரு அழகான உணர்வு, ஒரு ஆழமான பிணைப்பு என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மையில் காதல் என்பது நம் மூளையின் அடிப்படை பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்தும் ஒரு உளவியல் விளையாட்டு. இந்த விளையாட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித மூளையில் பதிந்திருக்கும் ஒரு பழமையான நிரலாக்கத்தின் விளைவு. இங்கு காதல் என்பது ஒரு தொழில்நுட்பம். இதை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். ஒரு பெண் உன்னை தேர்ந்தெடுத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கும்போது அவள் அறியாமலேயே ஒரு கண்ணுக்குத் தெரியாத விளையாட்டுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். இங்குதான் மனித ஈர்ப்பின் இருண்ட பக்கம் தொடங்குகிறது. உதவி செய்யும் மனநிலை. ஒரு பெண்ணிடம் சிறிய, முக்கியமில்லாத உதவிகளை கேளுங்கள். உதாரணமாக, இந்த ஃபைலை என்னிடம் தர முடியுமா? ஒரு நிமிடம் என் பைக்கை பிடித்துக்கொள், அல்லது எனக்கு ஒரு காஃபி வாங்கித் தர முடியுமா? போன்ற கேள்விகளை பயன்படுத்துங்கள். அவள் அந்த உதவியை செய்யும்போது அவளுடைய மூளை ஒரு குழப்பமான நிலையை எதிர்கொள்ளும். நான் இந்த மனிதனுக்கு ஏன் உதவி செய்கிறேன் என்று அது சிந்திக்கும். இந்த முரண்பாட்டை களைய மூளை உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு இவரை பிடித்ததால்தான் நீங்கள் உதவுகிறீர்கள். இந்த சிந்தனை அவளுக்கே தெரியாமல் நடக்கிறது. ஒவ்வொரு சிறிய உதவியும் நீங்கள் விரும்பத்தக்கவர் என்று அவளுக்கே ஒரு ஆதாரமாக மாறும். இந்த நுட்பம் ஒரு தலைகீழ் உளவியலை பயன்படுத்துகிறது. நீங்கள் அவளுடைய மதிப்பை காட்ட முயற்சிப்பதற்கு பதிலாக அவள்தான் உங்களை விரும்புவதற்கான காரணங்களை அவளுக்கே நிரூபிக்கிறாள். ஒவ்வொரு உதவியும் உங்களது உறவில் அவளது முதலீடாக மாறுகிறது. மூளை இந்த முதலீட்டை நியாயப்படுத்த உங்கள் மீதான மதிப்பை அதிகமாக்கிக் கொள்ளும். அவளது செயல்கள்தான் அவளது உணர்வுகளை வடிவமைக்கின்றன. உணர்ச்சிபூர்வமான அனுபவங்கள், பயம், திகில் அல்லது உற்சாகத்தை ஏற்படுத்தும் இடங்களுக்கு அவளை அழைத்துச் செல்லுங்கள். உதாரணமாக, ஒரு திகில் படம், ஒரு ரோலர் கோஸ்டர் அல்லது ஒரு சாகச பயணம். இந்த சூழ்நிலைகளில் அவளது இதயம் வேகமாகத் துடிக்கும், மூச்சு வேகமாக இருக்கும், அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாகச் சுரக்கும். காதலில் விழும்போது ஏற்படும் வேதியியல் வினைகளும் கிட்டத்தட்ட இதேபோல்தான் இருக்கும். இந்த திடீர் உடல் உணர்வுகளுக்கு காரணம் என்னவென்று அவளது மூளை யோசிக்கும். அந்த கணத்தில் நீங்கள் அவளுடன் இருப்பதால் நீங்கள்தான் இந்த உணர்வுகளுக்கான காரணம் என்று மூளை முடிவு செய்யும். திகில் படத்தில் ஏற்பட்ட பயம் உங்களோடு இருப்பதன் ஈர்ப்பாக மாறும். நீங்கள் அவளது உடலியல் அமைப்பையே பயன்படுத்தி பயத்தின் உணர்வுகளை காதல் உணர்வுகளாக மாற்றுகிறீர்கள். அவளது உடல் ஈர்ப்புக்கான வேதியியல் பொருட்களை உருவாக்குகிறது. ஆனால் அவளது மனம் அதற்கான கிரெடிட்டை உங்களுக்கு கொடுக்கிறது. அடிக்கடி தென்படுவது. அவள் அடிக்கடி செல்லும் இடங்களுக்கு நீங்களும் செல்லுங்கள். ஒரே காஃபி ஷாப், ஒரே உடற்பயிற்சி கூடம், ஒரே லிஃப்ட் என அவளது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அந்நியனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அடிக்கடி அவளுக்கு தென்படும்போது அவளது மூளை உங்களை ஒரு பழக்கமான கவனிக்க வேண்டிய நபராக மாற்றிக்கொள்ளும். இந்தச் செயல்பாடு அவளுக்கே தெரியாமல் நடக்கிறது. பரிச்சயம் நிம்மதியை மட்டும் தராது, விருப்பத்தையும் உண்டாக்கும். நீங்கள் அவளுக்கு ஒரு மனித வால்பேப்பர் போல ஆகிவிடுவீர்கள். உங்களை எந்த அச்சுறுத்தலும் இல்லாத சூழலில் தொடர்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் அவளது அமைதியான, கணிக்கக்கூடிய உலகத்தின் ஒரு அங்கமாக உணர்வாள். இந்த பாதுகாப்பு அவளது அனுமதி இல்லாமலேயே விருப்பமாக மாறும். பரஸ்பர ஆர்வம் நீங்கள் நேரடியாகச் சொல்லாமல் ஒரு மூன்றாவது நபர் மூலமாகவோ அல்லது ஒரு தற்செயலான பேச்சு மூலமாகவோ உங்களுக்கு அவளை பிடித்திருக்கிறது என்பதை அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த தகவல் அவளது மூளைக்குள் ஒரு சுழற்சியை உருவாக்கும். உனக்கு அவளை பிடித்ததால் அவளுக்கு உன்னை பிடிக்குமா என்று காரணங்களை தேடுவாள். அந்த காரணங்களை கண்டறிவது அவளது ஆரம்ப ஈர்ப்பை உறுதிப்படுத்தும். இது அவளுக்கு ஒரு உறுதியான உணர்வை உருவாக்க தன்னம்பிக்கையை அளிக்கும். இந்த நுட்பத்தின் சக்தி நிராகரிப்பு பயத்தை நீக்குவதில் உள்ளது. அவள் தனது அடக்கி வைத்த ஈர்ப்பை ஆராயத் தனக்குத்தானே அனுமதி கொடுப்பாள். நீங்கள் உங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்தவில்லை, மாறாக அவளது ஆர்வத்திற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். பிரதிபலித்தல். அவளது உடல் அசைவுகள், பேசும் வேகம், குரல் தொனி மற்றும் மனநிலையை பிரதிபலியுங்கள். நீங்கள் அவளது சைகைகளை காப்பியடிக்கிறீர்கள் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவளுடன் இருக்கும்போது ஒரு இயல்பான ஒத்திசைவு இருப்பது போல் அவளுக்கு உணர்வு ஏற்படும். இந்த ஒத்திசைவை அவளது மூளை ஆழமான தொடர்புக்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும். இந்த உளவியல் பிரதிபலிப்பு
ஒரு போலியான நெருக்கத்தை உருவாக்கும். உங்களைப் போலவே ஒருவர் நகரும்போது, பேசும்போது, உங்களது பழமையான மூளை அவரை உங்களது பழக்கவழக்கங்களின் ஒரு பகுதியாகப் பிரிக்கும். இந்த ஈர்ப்பு இயற்கையானதாகத் தோன்றும். பற்றாக்குறை. உங்களது நேரம், கவனம் கிடைப்பதில் ஒரு செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்குங்கள். நீங்கள் எப்போதும் பிஸியாக இருப்பது போல காட்டுங்கள். ஒரு விஷயம் கிடைப்பது கஷ்டம் என்று தோணும்போது, அதை அடைவதற்கு மக்கள் அதிக மன ஆற்றலை முதலீடு செய்வார்கள். பிஸியாக இருக்கும் ஒருவர் எப்போதும் சும்மா இருக்கும் ஒருவரை விட மதிப்புமிக்கவராக தெரிவார். உங்கள் குறைந்த கிடைக்கும் தன்மை நீங்கள் மதிப்புமிக்கவர் என்று அவளது மூளைக்கு எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லை என்றால் ஏன் நீங்கள் உங்களது நேரத்தை அப்படி தேர்ந்தெடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவளது மூளை சிந்திக்கும். இந்த அரிதான விஷயத்தை பயன்படுத்துவதில் ஒரு முரண்பாடு உள்ளது. நீங்கள் உண்மையான ஆர்வமில்லாமல் இருக்கும்பொழுது அது உங்களை ஒரு பரிசு போலக் காட்டும். தேவை இருக்கிற மாதிரி காட்டுவது நிஜமான தேவையை உருவாக்கும். அவளது மெசேஜ்களுக்கு சில சமயம் உடனே பதில் அளியுங்கள். சில சமயம் பல மணி நேரம் அல்லது நாட்கள் கழித்து பதில் அளியுங்கள். இந்த கணிக்க முடியாத நடத்தை அவளது மூளையை உங்களைப் பற்றி தொடர்ந்து யோசிக்க வைக்கும். உங்கள் கவனம் கணிக்க முடியாததாக இருக்கும்போது ஒவ்வொரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் தொடர்ச்சியான கருணையை விட வலுவான நரம்பியல், வேதியியல் பதில்களை உருவாக்கும். உங்களது கவனத்தையும் அங்கீகாரத்தையும் எப்படி தொடர்ந்து பெற வேண்டும் என்று அவளது மூளை கண்டுபிடிக்க அடிமையாகிவிடும். உங்கள் பதில்களை அவளால் கணிக்க முடிந்தால் அவளது மூளை ஓய்வெடுத்து கவனம் செலுத்துவதை நிறுத்திவிடும். ஆனால் உங்கள் பதில்கள் மாறுபட்டால் உங்களது ஆர்வத்தை தக்கவைத்துக் கொள்வது எப்படி என்று அவளது மூளை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இந்த மன உளைச்சல் காதலுக்கான ஈர்ப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். கமிட்மெண்ட் உத்தி முக்கியமில்லாத சின்ன சின்ன கோரிக்கைகளிலிருந்து தொடங்குங்கள். அவளது போன் நம்பர், ஒரு காப்பி குடிக்க மீட் பண்ணுவது போன்ற எளிய கோரிக்கைகள். இல்லை என்று சொன்னால் அது அவள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயத்திற்கு முரணாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு சிறிய ஆமும் அடுத்த கோரிக்கையை எளிதாக்கும். இந்த படிப்படியான கமிட்மெண்ட் உத்தி அவளது எல்லைகள் எப்படி திட்டமிட்டு காணாம போகிறது என்று அவளுக்கே தெரியாமல் செய்யும். ஒருமுறை அவள் தனது நேரம், ஆற்றல் மற்றும் சமூக மூலதனத்தை உங்களில் முதலீடு செய்தால் அவளது மனம் உங்களது மதிப்பை உயர்த்தி இந்த முதலீடுகளை நியாயப்படுத்தும். ஒரு தகுதியற்றவருக்காக இவ்வளவு முயற்சி செய்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று அவளுக்குத்தானே சொல்லிக் கொள்வாள். ஹாலோ எஃபெக்ட். உங்களது திறமை, தன்னம்பிக்கை அல்லது கவர்ச்சி போன்ற ஒரு நல்ல முதல் தாக்கத்தை உருவாக்குங்கள். அவளது மூளை நீங்கள் வாழ்க்கையின் மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த குணங்களைக் கொண்டவர் என்று நினைத்துக் கொள்ளும். இந்த உளவியல் சார்பு வேலை செய்ய காரணம் மூளைக்கு யோசிக்க நிறைய ஆற்றல் தேவை. ஆகவே அது ஷார்ட்கட்களை தேடும். உங்களது ஆளுமையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனமாக மதிப்பிடுவதற்கு பதிலாக ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பவர் எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக இருப்பார் என்று மூளை நினைக்கும். இந்த ஏமாற்று வேலை உடல் அழகை பற்றி மட்டும் அல்ல. எந்த ஒரு மதிப்புமிக்க விஷயம் கூட உங்களை ஒரு ரோஸ் நிற கண்ணாடி வழியாக பார்க்க வைக்கும். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. நீங்கள் யார் என்று அவளது மூளை எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று மாற்றுகிறீர்கள். சமூக அங்கீகாரம். மற்ற கவர்ச்சியான பெண்களுடன் இருங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் பலரால் தேடப்படும் ஒருவராக இருங்கள். பல பெண்கள் உங்களைச் சுற்றியிருக்கும்போது எந்த ஆப்ஷனும் இல்லாத ஒரு பையனை விட நீங்கள் மதிப்புமிக்கவராக தெரிவீர்கள். பல பெண்கள் ஒரு தகுதியற்றவரிடம் தங்களது நேரத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவளது மூளை நினைக்கும். இதன் விளைவாக மற்ற பெண்களின் ஆர்வம் உங்களது மதிப்புக்கான ஆதாரமாக மாறும். இந்த சமூக ஆதாரம் கிடைக்காத ஆண்களுக்காக கூட பெண்கள் போட்டி போடுவார்கள் என்ற உண்மையை காட்டுகிறது. தேவை இருக்கிறது என்று காட்டுவது நிஜமான தேவையை உருவாக்கும். உச்ச இறுதி விதி. ஒரு டேட் அல்லது சந்திப்பில் ஒரு சிறப்பான உச்ச தருணத்தை உருவாக்குங்கள். பின்னர் அதை ஒரு நல்ல குறிப்புடன் முடியுங்கள். ஒரு 3 மணி நேர டேட்ல ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல முடிவோடு இருந்தால் அது ஒரு சாதாரண டேட்டை விட பல மடங்கு நல்லதாக நினைவில் இருக்கும். அவளது நினைவு அந்த உச்ச தருணத்தையும் கடைசி தாக்கத்தையும் மட்டுமே பதிவு செய்யும். ஒவ்வொரு முறை அவள் உங்களைப் பற்றி யோசிக்கும் போதும் அவளது மூளை இந்த முக்கிய உணர்ச்சி விஷயங்களிலிருந்து அந்த அனுபவத்தை மறுபடியும் உருவாக்கும். நல்ல தருணம் இன்னும் தெளிவாகும். நல்ல முடிவு முழு நினைவையும் வண்ணமயமாக மாற்றும்.
ஒருங்கிணைந்த நுட்பங்கள் மேலே குறிப்பிட்ட அனைத்து நுட்பங்களையும் திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். இடையிடையே வெகுமதிகள் கொடுப்பது, செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்குவது, சமூக ஆதாரம் மற்றும் தந்திரமான பிரதிபலிப்பு ஆகியவற்றை ஒருவரோடு ஒரு தொடர்பில் பயன்படுத்துங்கள். உடல் ரீதியான செயல்பாடுகளின் போது இதை செய்யுங்கள். அவளது மூளை உங்களது தொடர்பில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மற்றும் வேதியியல் வெகுமதிகளால் நிரம்பி வழியும். அவள் ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கும்போது மற்ற 5 விஷயங்கள் அவளுக்குத் தெரியாமலேயே செயல்படும். மொத்த விளைவு அந்த உணர்வுகள் உண்மையானதா இல்லையா என்று கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தீவிரமாக இருக்கும். செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஈர்ப்பு உண்மையானதாகத் தோன்றும். அதனால் அவள் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறாள். அந்த நடத்தை கூடுதல் முதலீடு மற்றும் கமிட்மெண்ட்டை உருவாக்கும். இந்த முதலீடு மற்றும் கமிட்மெண்ட்டை உளவியல் ரீதியாக நியாயப்படுத்த வேண்டும். அது உணர்வுகளை வலுப்படுத்தும். இந்தச் செயற்கையான விஷயம் அவளது நடத்தையின் உறுதிப்பாட்டின் மூலமாக உண்மையானதாக மாறும்.